வணக்கம் நண்பர்களே. கிராம உதவியாளருக்கு ஏதாவது கைடு, ஒரு கரண்ட் பேஸ் பண்ணி ஏதாவது நோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்காக பாரத் தேசம் அகாடமி சார்பாக ஒரு கைடாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு மாவட்ட நிர்வாகம் நடத்தும் இப்போ பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் தேர்வுக்கான சிறப்பு வழிகாட்டி கைடு உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? இந்த கைடில் என்னென்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டெக்ஸ் வைஸாக காமிச்சிடுறேன். கிராம உதவியாளர் பணிகள், கிராம நிர்வாக அலுவலர்களின் பணிகள் மற்றும் கடமைகள், கிராம நிர்வாகம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், கிராம கணக்குகளில் கணினிமயமாக்குதல், கிராம கணக்குகள், பயிராய்வு, ஆக்கிரமணம், பட்டா மாறுதல், வீட்டு மனை மற்றும் நிலம் ஒப்படை, நில எடுப்பு, நில மாற்றம், நில உரிமை மாற்றம். இந்த மாதிரி அவங்க என்னென்ன சான்றுகள் கொடுக்குறாங்க, முதியோர் உதவித்தொகை திட்டம், அப்புறம் பார்த்திங்கன்னா விபத்து நிவாரண திட்டம், புதையல், படைக்கால சட்டம், வருவாய் ஆய்வாளர்கள் கடமைகளும் பொறுப்புகளும், கிராம நிர்வாக கடமைகளும் பொறுப்புகளும். இந்த மாதிரி கிராம நிர்வாகம் சார்ந்த ஒரு அப்டேட்டட் டேட்டாவாக இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு அந்தந்த மாவட்ட வாரியாக உங்களை கேட்பாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் அப்படின்னா அந்த கரூர் மாவட்டத்தில் என்ன வரலாறு இருக்குது, அங்கே என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மாவட்ட வாரியாகவும் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ கரூர் பார்த்திங்கன்னா கரூர் சேர சோழ மற்றும் நாயர்கள் ஆளப்பட்டு இறுதியில் ஆங்கிலம் ஆளப்பட்டது. அந்தந்த கரூர்னால் அதில் உள்ள மாவட்ட வரலாறு, அதோட சுற்றுலா தலங்கள் என்ன, சிறப்புகள் என்ன, அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாதிரி மாவட்ட வாரியாக வரலாறு கொடுத்துட்றோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கோட சுற்றுலாத்தலங்கள் என்ன இருக்குது, ஃபேமஸாக என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த ஸ்டடி மெட்டீரியல் நோட்ஸில் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இது போக நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இது போக தமிழக முன்னோடி திட்டங்கள், என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாடு அரசு ரீசனாக பண்ணியிருக்காங்க, அப்பாயின்மெண்ட்ஸு, இந்திய முப்படை தலைமை தளபதி யார், அப்புறம் இஸ்ரோ தலைவர் யார், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார், இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் யார், தமிழக ஆளுநர் யார் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் தான் அப்பாயின்மெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இப்போ தான் நமக்கு பார்த்திங்கன்னா சிவி ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஜெகதீப் தங்கர் தான் நம்ம துணை குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. அதுவுமே அப்டேட்டடாக கொடுத்துருவோம். தமிழ்நாடு அமைச்சரவை, சரிங்களா, யார் யாருக்கு எந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு அமைச்சரவைக்கான லிஸ்ட்டும் நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியலில் வந்துடும். அது போக பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாநகராட்சி இருக்குது, எத்தனை மாவட்டம் இருக்குது, எத்தனை மாநிலம் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசம் இருக்கும், அந்த டேட்டா, தமிழ்நாட்டோட சிறப்பு, அது மாநில விலங்கு என்ன, மாநில பறவை என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாயிலாக கொடுக்குறோம். அப்புறம் தேசிய இம்பார்ட்டன்ட் டேஸ் கொடுத்துட்றோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருக்குறள்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஒரு இன்டர்வியூனாச்சும் திருக்குறள்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அடிப்படையில் தொகுத்து இப்போ உதாரணத்துக்கு திருக்குறள் இடம்பெறாத ஒரே எண் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி திருக்குறள் சொந்தமாக உங்களுக்கு கேள்வி பதில் இருக்கும். அப்புறம் ஊர்களும் சிறப்பு பெயர்களும், சென்னைக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது, மதுரைக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு வழிகாட்டி கைடாக நம்ம கிராம நிர்வாக உதவியாளர் ப்ரிப்பேர் பண்ணீங்க, நோட்ஸ் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதற்கான உங்களுக்கு ஒரு கரண்ட் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டடி மெட்டீரியலாக ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் ஃபீல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நம்ம குரியர் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேக்கிங் கவரில் உங்களுக்கு குரியர் அனுப்பிச்சிடுவோம். அதே போல் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் கிளாஸஸும் இன்னும் ஒரு 3 தினங்களை நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். விருப்பம் உள்ளவங்க இணைந்து பயன்பெறலாம். அந்த ஸ்டடி மெட்டீரியல் வழிகாட்டி கைடு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த டிஸ்பிளேயில் வாட்ஸ்அப் நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன காஸ்ட்டு, எப்படி அட்ரஸ் குரியர் அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு 2 நாட்களே உங்களுக்கு கையில் கிடச்சிடும். நீங்கள் படிக்க தயாராகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாக கிளாஸஸும் பண்ண போகிறோம். அதுவுமே வருகின்ற புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க இணைந்து பயன்பெறலாம். இப்போ அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா வாசித்தல் திறன், எழுதுதல் திறன், அப்புறம் இன்டர்வியூ. வாசித்தல் திறன் எப்படி பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், எழுதுதல் திறனுக்கு என்ன மாதிரியான கடிதம் எழுத சொல்லுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இனிமேல் நம்ம வீடியோ கிளாஸஸே பண்ண போகிறோம். விருப்பமானவங்க இணைந்து பயன்பெறலாம். இதே போல் தகவலுக்கு, காணொலிகளுக்கு தொடர்ந்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.